கலியுகத்துல யாரையும் நம்பி போய் ஏமாறாதீங்க. ஒரு நாளைக்கு 100 போன் வந்தா 75 போன் கால் ஏமாத்திட்டாங்க, அது ப்ராப்ளம் இது ப்ராப்ளம்னு மக்கள் புலம்புறாங்க. அதாவது எதிரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒண்ணு நம்மள அழிக்கணும்னு நினைப்பாங்க, இல்லாட்டி நம்ம பிள்ளைகளை அழிக்கணும்னு நினைப்பாங்க, அப்படி இல்லாட்டி அந்த குடும்ப உறுப்பினர்கள் யாராவது அழிக்கணும்னு நினைப்பாங்க, அப்படி இல்லாட்டி நம்ம வளர்க்கக்கூடிய பெட் ஜீவராசிகள் செல்ல பிராணிகள் அதை அழிக்கணும்னு நினைப்பாங்க. சில வீடுகள்ல அடுத்தடுத்து மரணங்கள் நடந்தா தயவு செய்து எச்சரிக்கையாக நேரா போய் குலதெய்வம் கோயில போயிட்டு அர்ச்சனை பண்ணிடுங்க. இல்லாட்டி எதிரிகள் உங்களை ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுவாங்க. செலவே இல்லாம கொஞ்சம் செலவுல பண்ணக்கூடிய பிரியாணி இலை பரிகாரம். ஒரு பிரியாணி இலையை வச்சுக்கிட்டு பேசாதவர்களை பேச வைக்கலாம். 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் பிரிஞ்சவங்க கூட இந்த பிரியாணி இலை மூலம் சேருவதற்கு வாய்ப்பு உண்டு. இவ்வளவு சில யுத்திகள் உண்டு. இந்த யுத்திகளை கரெக்டா ஃபாலோ பண்ணி அடிச்சோம்னா நீங்க நினைக்கிறது நடந்துடும். எதிரிகளால பாதிக்கப்படக்கூடியவர்கள், எதிரிகள் தொல்லையிலிருந்து தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் எதிரியோட பேரை பிரியாணி இலையில் எழுதணும். அதே போல பிரிந்தவர்கள், பேசாதவர்கள், வராதவர்கள், உங்களை திரும்பி பார்க்காதவர்களை பிரியாணி இலையில இந்த மாதிரி நல்லா மடிச்சிடணும். மடிச்சிட்டு இனிப்பு, நெருப்பு, அப்படி இல்லாட்டி புகையிலை, இந்த மாதிரி ஏதாவது ஒன்றத்துல இதை போட்டுடணும். போட்டா நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. எல்லாத்துக்கும் ரகசியம் உண்டு. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 30 ஆண்டுகள் இதுல அனுபவம். அதனால நான் சாமியார் கிடையாது, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆத்மா. பார்த்தா மற்றவங்கள மாதிரிலாம் மணிகெல்லாம் போட்டுக்க மாட்டேன், ரொம்ப யதார்த்தமா இருப்பேன். எனக்கு தெரிந்த சில கலைகளை கத்துக் கொடுக்குறேன். இது கூட சில பேருக்கு கை கொடுத்துருக்கு. உறவுகளை சேர்க்கக்கூடிய சில பொருட்கள் இருக்குது. இதை நெருப்புல போடணும். ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது, அந்த டைமுக்குள்ள போட்டீங்கன்னா நினைச்சது நடந்துடும். நீங்க முதல்ல ஒரு வெற்றியாளரா வர்றோம், தொழில் ரீதியா நீங்க ரொம்ப நலிவடைஞ்சு போயிருக்கீங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல வேலை பல்லு வளைக்கிட்டு குளிச்சுடுங்க. அதுக்கப்புறம் தான் டீ சாப்பிடுறது, எது சாப்பிடுறதா இருந்தாலும் இந்த குச்சி நல்லா உடைச்சிக்கணும். ஒரு 4ஆ உடைக்கலாம், 5ஆ உடைக்கலாம், உங்க சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உடைச்சுக்கிட்டு இதை அக்னியில இதை இரையாக்கணும், காணிக்கையாக்கணும். அக்னிக்கு சில நேரங்கள்ல பவர் பயங்கரமா உண்டு. இந்த போட்டிங்களா வேலை நடந்துடும். நிறைய பேர் சுடுகாட்டுல போய் சாமியார்கிட்ட போய் பூஜை பண்றேன் ஒரே நாள்ல நடந்துடும் அப்படின்னு நினைச்சு சுடுகாட்டுலாம் பூஜை பண்ணுவாங்க. தயவு செய்து சுடுகாடு பக்கம் தலை வச்சு படுத்துடாதீங்க. சுடுகாட்டுக்கு போயிட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய துர ஆத்மாக்கள் வீட்டுல உட்காந்துச்சானா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இறந்துகிட்டே இருப்பாங்க. சமீபத்துல ஒருத்தர் சுடுகாட்டுல பூஜை பண்ணிட்டு 7 நாள்ல 7 பேர் இறந்துட்டாங்களாம். இப்ப குடும்பமே ஜீரோ ஆகி போச்சு. எந்த போலீஸ் சாமியாரையும் நம்பி போய் ஏமாந்துடாதீங்க. இது விழிப்புணர்வுக்காக அப்பப்ப நான் வீடியோக்கள் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நாளைக்கு நடக்க போறது கடவுளை தவிர எவருக்கும் தெரியாது. அதனால யாரையும் நம்பி போய் முழுசியா நம்பி போய் ஏமாந்துடாதீங்க. எல்லாமே ஒரு வகையான கட்டுரைப்பு தான். வசியம் என்பது என்ன? வசியம் வேலை செய்யுமா? வசியம் எல்லாம் நம்பிக்கையா, நியாயமா அப்படின்னு கேட்பீங்க. வசியம் என்பது நடக்காத காரியங்கள் நடப்பதற்குண்டான ஒரு முயற்சி தான். இந்த வசியத்துல நிறைய விஷயங்கள் உண்டு. என்கிட்ட நிறைய வசியமைகள் உண்டு. 365 நாட்களும் வேலை பார்க்கக்கூடிய வசியமை இருக்கு. சிலதெல்லாம் 1 மாதம் வேலை பார்க்கக்கூடிய வசியமை உண்டு. வசியமை எல்லாருக்குமே கை கொடுக்குமான்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு டக்குன்னு கிளிக் ஆயிட்டு, சில பேருக்கு ஒண்ணுமே கிளிக் ஆகாது. எல்லாமே ஒரு வகையான நம்பிக்கை தான். வசியமையில என்கிட்ட சின்ன டப்பாவிலிருந்து பெரிய டப்பாவிலிருந்து பெரிய டப்பா வரையும் இருக்கு. ஜோதிடர்கள் வாங்கியிருக்காங்க, அரசியல்வாதிகள் வாங்கியிருக்காங்க, பிரிந்த கணவன் மனை வாங்கியிருக்காங்க, சொத்து பிரச்சனையில் இருக்கிறவங்க வாங்கியிருக்காங்க, பம்பு வழக்குகள், எல்லாத்துக்கும் இந்த வசியமை வேலை செய்யும். நடக்காத காரியங்கள் நடப்பதற்கான முயற்சி தான் வசியமை. வேணா கேளுங்க.